ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ என்ன அப்படின்னா, நீங்கள் விரும்பின நபர்கள் உங்களை தேடி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய 5 விதமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா விரும்பின நபர் இல்லைன்னா விரும்பிய எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி வர போகுதா? ஆச்சரியமா இருக்கே. அறிகுறிகள் மூலமாக அதை கண்டுபிடிச்சிடலாமா? ஆமாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 5 அறிகுறிகளை நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், நீங்க விரும்பின உறவா இருந்தாலும் சரி, விரும்பிய ஏதாவது ஒன்றா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை தேடி வர போகுது அப்படின்னு சொல்லி உணர்ந்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? மனிதனுடைய சக்தியை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அது ஒரு தெய்வீகமான சக்தி. இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதுக்கு வேறுபாடு கிடையாது. ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு கிடையவே கிடையாது. ஆனா இது மனித சக்தியை எல்லாரும் உணர்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உணராமே இருக்காங்க. சில பேர் உணர்ந்திருக்காங்க. இப்படி இந்த சக்திகளை உணரும் போது, அதாவது இந்த சக்தியை உணர்ந்தவங்களுடைய அந்த அறிகுறி எப்படி இருக்கும், அதே போல தேடினது, நம்ம விரும்பினது தானே நம்ம கிட்ட சேரக்கூடிய அறிகுறிகள். இதைதான் வச்சு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்பினது நம்மளை தேடி வர்றதுக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, பொறுமையா இருப்போம். இன்னைக்கு காலகட்டத்துல பாருங்க, எல்லாரும் ஸ்பீடு. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் லென்த்தா இருந்தா டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அப்படியே பொறுமை இல்லாம இருக்கும் குணங்கள், மனித குணம். ஆனா இந்த தெய்வீக சக்தி இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்ப்பாங்க. இது எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, பொறுமையா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில எது நம்ம விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பொறுமையா காத்துட்டு இருப்பாங்க. இப்படி பொறுமையா காத்துட்டு இருக்கவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் சீக்கிரமாவே கிடைக்கும். அவசரமா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஒரு திருப்தி கிடைக்கும் மனசுல. இப்போ ஒண்ணு நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம மனசுக்கு தெரியும். அதனாலதான் அந்த மனசுல ஒரு ஹாப்பி இருக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். பொறுமையா இருப்பாங்க. பாயிண்ட் உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்க ஸ்பீடா இருந்திருப்பீங்க, இப்போ நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்க கத்திருப்பீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க நீங்க ரொம்ப நேசிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னு யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப பழகி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அவங்கள நீங்க மன்னிப்பீங்க. கண்டிப்பா அது மன்னிக்க முடியாத ஒரு செயல் தான். ஆனா உங்க குணங்கள், அந்த தெய்வீக சக்தி உங்களை மன்னிக்க வைக்கும். மன்னிச்சுட்டு மறந்து போவீங்க. சிலவங்க மன்னிப்பாங்க, அதை சொல்லி சொல்லி காணிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தெய்வீக சக்தி மேலோங்கும் போது அதை மன்னிச்சு மறந்து போய் அவங்க கூடவே வாழ்ந்து, அவங்கள விலைக்கு வைக்காம கூடவே வச்சுட்டு ஒரு குழந்தைய கையில வச்சிருக்க மாதிரி அவங்கள குழந்தை மாதிரி யோசித்து ட்ரீட் பண்ணுவாங்க. இது இந்த சக்தி, தெய்வீக சக்தி மேலோங்கும் போது அந்த மன்னிக்கிற குணங்கள், இது எக்ஸாம்பிள் சொன்னேன், அவங்க கிட்ட மேலோங்கி காணப்படும். அதே போல மூணாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லி தூக்கி தலையில வச்சு கொண்டாடவும் மாட்டாங்க. கெட்டவங்க, நீ கெட்ட கேரக்டர் உள்ளவா, எனக்கிட்ட நீ வராத, உன்கிட்ட இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கவும் மாட்டாங்க. ரெண்டு வார்த்தையும், அதாவது நல்ல குணங்கள் உள்ளவங்களையும் கெட்ட குணங்கள் உள்ளவங்களையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்கள பார்த்தாங்கன்னா ரெண்டு வருத்தையும் ஒரே மாதிரி ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணிட்டு புன்முறுவலோட அவங்கள விட்டு கடந்து போவாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய பார்வைக்கு ரெண்டு பேரும் சமமானவங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது மூணாவது கேரக்டர். சரியா? அப்போ இந்த 3 கேரக்டர், இப்போ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி பேசி பழக கத்திருப்பாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய குணநலங்கள் அவங்க சொல்லாமே, அவங்கள்ட்ட பழகாமே இவங்களுக்கு தெரிய வரும்.
அவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, அவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பழகி பேசாமலேயே இவங்களுக்கு அவங்களுடைய குணநலங்கள் தெரிய வரும். இப்படி தெரிய வந்த பிறகும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து நெகட்டிவான எனர்ஜில உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. இவங்களுடைய குணநலங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதையுமே சொல்லி குட்டி காணிச்சு அடுத்தவங்க மனசை காயப்படுத்த மாட்டாங்க. இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தது மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தாலும், ஒரு துன்பம் வந்தாலும், ஒரு ஹாப்பி தான் வந்தாலும் ரெண்டையும் ஒரே மாதிரி உள்ள குணத்தோட ஒரே மாதிரியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பி வந்துடுச்சுன்னு சொல்லி தூக்கி வச்சு கொதிச்சு அந்த ஹாப்பியை கொண்டாடவும் மாட்டாங்க. துன்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பவும் மாட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற அந்த குணநலங்கள் அவங்க கிட்ட மேலோங்கி காணப்படும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இயற்கையோட ஒன்றி வாழுவாங்க. இவங்களை பார்த்தா தனித்தன்மை தெரியும். இவங்களை யாருமே வெறுக்க மாட்டாங்க. அதே போல இவங்களை நாடி எல்லாருமே வர தொடங்குவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால, அதாவது தெய்வீக தன்மை அதிக அளவு வெளிப்படுறதுனால இவங்க அடுத்தவங்களை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லைங்க. அவங்கள அடுத்தவங்க தேடி வர தொடங்குவாங்க. யாருக்குமே கெடுதல் யோசிக்க மாட்டாங்க. யாரையுமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள ஒதுக்கவும் மாட்டாங்க. யாரையும் சர்ச் பண்ண மாட்டாங்க. நீ பாவம் செய்திருக்க, நீ பாவம் செய்ததுனால தான் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாவங்களையும் சொல்லி காணிக்க தகுதி நமக்கு இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டு யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க வாழ்க்கையில. அதே போலத்தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ற இயற்கையோட ஒன்றி வாழ பழகிக்குவாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல அரிசி மாவுல நீங்க கோலை போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த அரிசி மாவு அந்த எறும்பு வந்து சாப்பிட வந்து உட்கார்ந்துருக்கும். உண்மைதானே? அப்போ அதை விரட்டாம அதை பார்த்து ரசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா பசியோட இருக்கிற அந்த எறும்புக்கு உணவு கிடைச்சி அது நல்லா சாப்பிடட்டு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ரசிக்கிற ஒரு ரசிகனை மிகுந்தவங்களா காணப்படுவாங்க. ஒரு சின்ன சின்ன காரியங்களையும் ரசிக்க தொடங்குவாங்க. வாழ்க்கையில இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை வேற ருசிச்சு வாழ கத்துக்குவாங்க. அதே போல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு செடியில கொத்து கொத்தா பூக்குது அப்படின்னா அந்த பூக்களை பார்த்து ரசிக்கிறவங்களாகவும், அந்த செடியை நொடிஞ்சு போகாத அளவு அதுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க ரசிக்கிறவங்களா தோணும் இருப்பாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஐயோ இது சைல்டிஷ்டா இருக்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, ஒரு சின்ன குழந்தை வந்து அதாவது அதுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும்போது இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ரசிக்கும். எறும்பெல்லாம் பிடிச்சி அது கூட கொண்டு விடுறதுக்கு பார்க்கும். இப்ப பால்ல ஒரு எறும்பு இருக்குன்னா அதை எடுத்து உடனே தூக்கி கொண்டு போடணும்னு யோசிக்காது. அதை எடுத்து ஐயோ அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே விட்டுட்டு அது நடந்து போறத ரசிக்கும். அதே மாதிரிதான் அந்த சின்ன குழந்தைகிட்ட அந்த தெய்வீக சக்தி மேலோங்கி நிற்கும். அதே போலதான் இவங்க கிட்டையும் அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்ற அந்த சக்தி, அந்த தெய்வீக சக்தி அவங்க கிட்ட நிரம்பி இருக்கும் போது யாரையுமே இவங்க தேடி போண்டாங்க. அவங்க விரும்பின நபரா இருந்தாலும் சரி, விரும்பின காரியங்களா இருந்தாலும் சரி, அவங்கள தேடி வந்து சேரும். இதுதான் உண்மை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்க வாழ்க்கையில இதே மாதிரி உள்ள கேரக்டர்ல நீங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.